லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியாக கோயம்புத்தூர் அருகே 8 ஆண்டுகளாக மின்சார வசதியின்றி தவித்து வந்த பொதுமக்கள் மின்சார வசதி பெற்றனர். திருமலையாபாளையம் அருகே மயிலாம்பாறை பகுதியில் அரசு புறம்போக்கு நிலத்தில் கடந்த பல ஆண்டுகளாக 26க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குடியிருத்து வருகின்றனர். முதற்கட்டமாக 12 பேருக்கு மின் இணைப்பு மற்றும் பட்டா வழங்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள 14 பேருக்கு மின் இணைப்பு மறுக்கப்பட்டதால் மக்கள் தொடர்ந்து மனுக்களை அளித்து போராடி வந்தனர். இந்த நிலையில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு மின்சார வசதியின்றி இருளில் வாழ்ந்து வந்த மயிலம்பாறையில் மின்சார வசதி செய்து தர வேண்டி பொதுமக்கள் தொடர்ந்து நியூஸ் 7 தமிழ் மூலம் கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து அனைத்து வீடுகளுக்கும் தடையில்லா சான்று வழங்கி மின்சார இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக உறுதியளித்துள்ளனர். இதனால் பொதுமக்கள் நியூஸ் 7 தமிழுக்கு நன்றி தெரிவித்தனர். மின் இணைப்பு வழங்குவதற்காக ஒரு சான்றிதழ் கொடுக்குறோன்னு சொல்லி அதை உடனடியாக ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அதை நாங்கள் தாசில்தார்களுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த பகுதியை சார்ந்தவர்களுடைய வாயிலாக இப்போ இந்த மின் இணைப்புக்கு உண்டான லெட்டர் வந்துருச்சு. அதை வச்சு அவங்க மின் இணைப்பை எடுத்துக்குவாங்க. இன்னொரு 2 மாத காலத்தில் அது பட்டா கொடுக்குறோன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுப்போம். நீங்களும் இந்த இடத்துக்கு எங்களுக்கு தொடர்ந்து இந்த நம்மளுடைய 7 சேனலுக்கு நாங்கள் நன்றி கூற வேண்டுகிறோம். ஏன்னா ஆரம்ப காலத்திலிருந்து 2-3 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த பகுதிகளுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளும் நீங்கள் எடுத்து கூறி அந்த எடுத்துக்கூறியதனுடைய அடிப்படையில் தான் இந்த பணிகள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது. இங்கே கிட்டத்தட்ட 28 ஃபேமிலிஸ் நாங்கள் கூடியிருந்தோம். அதில் 12 ஃபேமிலிக்கு கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் 16 ஃபேமிலிக்கு எங்களுக்கு எந்த ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுக்கல. அதனால ரீசெண்டாக 6 மந்த் முன்னாடியே நாங்கள் போராடி இருந்தோம். அதுக்கப்புறம் ரீசெண்டாக 1 மந்த் முன்னாடியே நாங்கள் உண்ணாவிரதம் போராடினோம். அதில் இந்த நியூஸ் MLA சார் கேள்விப்பட்டனோம். எல்லாருமே வந்தாங்க, என்ன ஏதுன்னு கேட்டாங்க, விசாரித்தாங்க. கலெக்டர் சாருக்கு ஃபோன் பண்ணிட்டு எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே 10 டேஸில் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு இப்போ கரண்ட் வந்துடுச்சு. எங்களுக்கு அதுக்கு மாதிரி சாட்சியில் கொடுத்துருக்காங்க, லைக் பேப்பர் இது கொடுத்துருக்காங்க, ஃபார்ம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நாங்கள் தேங்க்யூ சொல்கிறது பார்த்திங்கன்னா எங்கள் சார் அங்கனா இருக்காங்க, இவங்க எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. தேங்க்யூ சொன்னாங்க. எல்லாத்துக்குமே சப்போர்ட்லேயே இருந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க.